நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. தயவு செய்து ஃபோன் எடுத்தானா? இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னா. தீபாவளி 2 நாளைக்கு முன்னாடி வரேன்னு சொன்னேன். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு தெரியலையே. எதுக்கோ போய் பார்த்துட்டு வந்தேன். போனோமா அவனை கூட்டிட்டு வந்தோமான்னு இருக்கணும். அங்கேயே குடிச்சிட்டு மட்டையாயிடாதீங்க. அப்புறம் இங்கே வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் யார் குடிக்கிறது? எல்லா அப்பாவும் தீபாவளிக்கு ஸ்வீட்டு பட்டாசு பலகாரம்னு வாங்கி வைப்பாங்க. உலகத்திலே இந்த ஆள் மட்டும்தான் சரக்கு வாங்கி வச்சு கேட்டால் சர்ப்ரைஸ். மானம் கெட்டு போன மனுஷன். ஏன் டோர் திறந்து கிடக்கு? சாம், சாம், எங்கடா இருக்க? சாம், எஸ் சார். ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. ஓகே சார். நசீர், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகே சார். இது உங்கள் வீடா? ஆமாம் சார். நீங்கள் இங்கே தான் தங்கி இருக்கீங்களா? இல்லை சார், என் பையன் மட்டும்தான் இங்கே தங்கி இருக்கிறான். நானும் ஒய்ஃபும் ஊரில் இருக்கேன். நீங்கள் மட்டும் ஏன் அங்கே இருக்கீங்க? இல்லை சார், இங்கே ஒரு மளிகை கடை இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் பையன் மட்டும் தங்கி வேலை பார்க்குறேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியும் சார், பையனோட ஃப்ரெண்டு. உங்கள் பையனோட ஃப்ரெண்டு இங்கே இறந்து கிடக்குறாங்க. உங்கள் பையன் இங்கே? தெரியாது சார். சார் எல்லா ஃபுட்டேஜ் எடுத்தாச்சு சார். நசீர் சார், ஒரு வாட்ச் ஒரு ரிங் கொடுங்க. இந்த வாட்ச் உங்கள் பையனு தான்? என் பையனோட தான் சார். அப்போ இந்த ரிங்? அவன் தான் சார். இங்கே என்ன நடக்குதுன்னா எனக்கு புரியல சார். ஆனால் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு சார். உங்கள் பையன் அப்புறம் இந்த பொண்ணு இங்கே வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. அதிகமாக குடித்ததால் உங்கள் பையனுக்கு போதை தலைக்கு ஏறி அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்காதனால அவளை ரேப் பண்ணி
கொலை பண்ணியிருக்கான். இதான் நடந்திருக்கணும். அபாண்டமாக என் பையன் மேலே பழிய போடாதீங்க சார். அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னா உங்கள் பையன் எங்கே சார்? இப்போ இந்த இடத்துல இருந்திருக்கணும்ல. உங்கள் பையன் தலைமறைவு ஆகிட்டானா இல்லை அவனை தலைமறைவு ஆக்கிட்டு அப்பனும் புள்ளையும் நாடகம் மாறுறீங்களா? நசீர், இந்த ஆளை கஸ்டடியில் எடுங்க. ஓகே சார். இந்த ஆளுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. உண்மை சொல்கிறவரையும் விடாதீங்க, கூட்டிகிட்டு போங்க. சார், இவரை பார்த்தா இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருப்பார்னு எனக்கு தோணலை சார். பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கார். ஹி இஸ் இன்னசென்ட் சார். எனக்கு தெரியும். போய் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். அடிக்காதீங்க சார். அவன் என்னை வீட்டு வரேன்னு சொன்னான் சார். அவருக்கு இன்னும் பிறந்த நாள் சார். அதான் சார் அவன் வரலன்னு பார்க்க வந்தேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். என்ன நசீர், ஏதாவது சொன்னாரா? இல்லை சார், நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியல சார். ஹி இஸ் இன்னசென்ட். சார், அவரை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது சார். அவங்க பையன் பண்ண தப்புக்கு இவரை தண்டிக்கிறது என்ன சார் நியாயம்? எனக்கு என்னமோ இந்த கேஸை நம்ம வேறு ஆங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுது சார். ஓகே, அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு அனுப்பிடுங்க. கேஸ் விஷயமாக எப்போ கூப்பிட்டாலும் நமக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, முக்கியமாக அவன் பையன் வந்தானா இம்மிடியேட்டாக நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். சார் சார் சாமோட மொபைல் சுவிட்ச் ஆன் ஆகிருக்கு சார். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிங்களா? செக் பண்ணிட்டேன் சார். நீலாங்கரையில் இருக்கிற ஒரு மால் பக்கத்தில் காட்டுது சார். அப்போ இமீடியட்டாக நம்ம அங்கே போகணும். ஏமா, நீங்கள் இங்கேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருங்க. கமான் குயிக். ஹேமா, நீங்கள் சொன்ன லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே 4 ஃப்ளாட் இருக்குது. அதில் எந்த ஃப்ளாட்? அந்த 4 ஃப்ளாட்ல எந்த ஃப்ளாட்னு தெரியல சார். ஆனால் ஏதோ ஒரு ஃப்ளாட்ல தான் சார் அவன் இருக்கா. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியும் சார். இன்னொரு 200 மீட்டர்ஸ் போங்க சார். ஓகே, எங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. நான் அது உள்ளே போகிறேன். நீங்கள் அது சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி சொல்லிகிட்டே இருங்க. சார் இல்லை சார், இல்லை சார், பக்கத்து ஃப்ளாட்ல சார். நீங்கள் நிற்கிறதுக்கு பக்கத்து ஃப்ளாட் சார். என்ன சொல்கிறீங்க? பக்கத்து ஃப்ளாட்டா? சார் இன்னும் 200 மீட்டர்ஸ் தான் சார் காட்டுது. கன்ஃபார்ம் இந்த லொக்கேஷன் தானா? ஆமாம் சார், எக்ஸாக்ட் லொகேஷன் அதே தான் சார். ஏமா, செக் பண்ணி சொல்லிகிட்டே இருங்க. நாங்கள் போயிட்டே இருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோமா? ஆமா சார், கன்ஃபார்மா அங்கதான் எங்கேயோ இருக்காங்க சார். சார் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் சார் காட்டுது. எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது. கரெக்டா அது உள்ளதா சார் அவன் கண்டிப்பா இருக்கணும்.